கூர்ம அவதாரம் அப்படிங்கிற போது ஒரு கண் தெரிந்தெடுப்பார். கண் தெரிந்த போது என்ன செய்யுது? ஒரு பாறையான வெயில் பட்டு பாறை வெயிலா இருக்கின்றது. முதல்ல வெயில் இல்லை, புழு நகர்ந்து செல்ல போகும்போது கொஞ்சம் நேரமாகி விடுகின்றது. ஆனால் அதுக்குள் வெயிலின் கொடுமையாகி பாறை ஜூடாகின்றது. ஆனால் ஜூடாகும் போது தாங்க முடியாத நிலைகள் ஏற்படுகின்றது. அப்ப தன் கண் கொண்டு தன்னை காத்துக்கொள்ளும் உணர்வு கொண்டு நாலா திக்கமும் பார்க்கின்றது. ஆனால் அங்கே செடியின் தன்மை நிழலும் தெரிகின்றது. ஆனால் செடியிலிருந்து வெயிலின் தன்மை பற்றி அந்த உணர்வின் மனம் வெளிவருகின்றது. அதை கண் கொண்டு கூர்மையாக பார்க்கின்றது. அதிலிருந்து வரக்கூடிய மனத்தை கண் சத்தியபாமா கண்மணி ருக்மணி அதை கூர்மையாக பார்க்கின்றது. சத்தியபாமா அதிலிருந்து வரக்கூடிய மனமும் அந்த நிழலின் மனமும் அது சுவாசித்த பின் தான் சுவாசித்த உணர்வுகள் இங்கே சத்தியபாமா உணர்த்துகின்றது. அங்கே நிழல் இருக்கின்றதை நினைவு ஊட்டுகின்றது. அங்கே அந்த மனத்தின் தன்மை கொண்டு நினைவு இருக்கின்ற நிலை காட்டப்படும் போது மூஷிக வாகனா. அப்ப அதை கூர்மையா கவனித்து அதை சுவாசித்து இந்த உணர்வின் தன்மை எண்ணம் கொண்டு அந்த நிழலுக்குள் இந்த உடலை அழைத்து செல்லுகின்றது. ஆனால் அழைத்து சென்றாலும் இங்கே அடித்த வெப்பமும், ஆனால் இதை உணவாக உட்கொண்ட நிலையும், அங்கே செடியின் நிலை வேறு, ஆனால் இது உணவாக உட்கொண்ட நிலைகள் வேறு. இந்த நிழலுக்காக வேண்டி அது எண்ணுகின்றது காக்க. ஆனால் அந்த செடியிலிருந்து வரக்கூடிய மனத்தை நுகர்ந்தது இந்த உணர்வின் தன்மை இதுக்குள் வினையாக சேர்ந்தது. மூஷிக வாகனா. ஆனால் தப்பித்து விட்டது. ஆனால் அந்த செடியை கண் கொண்டு படம் எடுத்தது. அந்த செடியிலிருந்து உணர்வின் மனதை சத்தியபாமா உணர்த்தது. ஆனால் உள்ளுக்கு போனோட இந்த உடலுக்கு இந்த உணர்வு எதிர்நிலை. ஆனால் இந்த உடலை இந்த காத்துக்குள் அதை சென்றது. அது நுகர்ந்து பார்த்த உணர்வின் சக்தி இதுக்குள்ள நினைச்சு சேர்ந்தது. இப்ப நாம நிச்சயம் நல்லவங்களா இருக்கோம். ஒருத்தர் கஷ்டப்பட்டாங்க நினைச்சிடும், ஐயோ பாருமே அவங்க சொன்னதெல்லாம் கேட்டு வச்சுக்கிறோம். அந்த விலையெல்லாம் இங்க சேர்த்த நிச்சயம் வந்தது மாறி. எது? மாரியம்மன் வச்சிருப்பாங்க. அந்த சக்தியாக நிச்சயம் அங்க வேதனைப்பட்டோம். இங்க வேதனை வந்தது. இது நிச்சயம் இந்த புழு இந்த வேதனைப்பட்டது. இதுல இருந்து தப்பித்துக் கொள்வது கூர்மையாக எண்ணியது. அந்த உணர்வின் சத்தம் அங்க இருக்கு. இதுக்குள் மாறி இதுக்குள் வந்து இது வேலையாக சேர்ந்தது. இந்த உடலுக்குள் வேலையாக சேர்ந்தது. ஆனால் அதனுடைய சத்து இந்த வெப்பம் ஜூடு அதிகம். அந்த மரத்தும் சரி அங்கு நிழலின் படம் எடுத்தது. இந்த உணவின் சத்து விலையாகி இது வரைந்தது. இதுக்குள் எதிர்நிலையானது. எலி வங்கு போட்ட மாதிரி அந்த உடலை வங்கு போட்டு புல்லோட உடலை வங்கு போட்டு அந்த வினையின் சத்தை இது சத்தாக சேர்த்து வினைக்கு நாயகனாக அடுத்த சரீரம் ஆமையாக பிறக்கின்றது. ஆமையை நீங்க நெருப்படுத்தி போட்டீங்கன்னா அந்த ஜூட தாங்கும் சக்தி. ஏன்னா இந்த வெயிலின் கொடுமையான சக்தி இதுக்குள் தாங்கி இதிலிருந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று படம் எடுத்து அந்த தாவர இனசத்தை நுகர்ந்து இதுடன் இணைத்து அந்த உணவின் தன்னை அழைப்பது ஆமையுடைய ஓட்டுல இந்த வரணுமா அது தெரியாம போகல. பரிணாம வளர்ச்சி நாம எப்படி வந்தாலும் ஆமை போட்டிருக்காங்கன்னா இல்லையா ஆமையை போட்டு நீங்க கடவுள் அவதாரம் சொல்றீங்க அப்படின்னு சொன்னா பதில் சொல்ல தெரியும். இப்ப நம்மளுக்கு தெரிஞ்ச உடனே ஆமை என்கிற வீடு பூந்த வீட்டுல அவனுக்கு உருப்படி ஆகாதுன்னு சொல்லுவாங்க. எது? ஆமை பூந்த வீட்டுல நீங்க கேட்டீங்கன்னா இது உருப்படி ஆகாது அப்படின்னு எல்லாம் சொல்லிடுவாங்க. இப்ப அதுக்கு சாஸ்திரம் எல்லாம் வளர்த்து வச்சிருக்கிறாங்க. ஆமை பார்த்தாச்சும் ஒவ்வொன்னு வீடு குடிச்சு சாஸ்திரத்தை இருக்கும். அப்ப அதை உண்மைகளை வச்சோன்னா அப்புறம் கெட்டுப்போகாம என்ன பண்ணும்? ஆனால் அன்பு இதை செய்தார். அதான் கூர்ம அவதாரம் என்று. இதை போல அதை எதை கூர்மையாக கவனிச்சதோ அது அவதாரமாக இந்த கண்ணன் இங்கே காட்டுகின்றான். அப்போ அந்த நாராயணன் என்ன செய்யறான்? இந்த கண்ணாக தோன்றி இந்த உடலுக்குள் துவாரகா இதுக்குள் உருவாகி வரப்படுத்தும் போது அங்கு ஒவ்வொன்றும் தனக்குள் எடுத்து அவதாரங்களாக மாற்றிக்கொண்டே வருகின்றான் துரித நிலைகள் கொண்டு. இப்ப உதாரணமாக புதி இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளும். அதனுடைய வேட்கை அதிகமானது. அப்ப அது ஒன்றை அடித்து புசிக்கும் நிலைகள் பெற்றது. அவனுடைய வேட்கையுடைய உடலில் வரக்கூடிய மனம் சூரியனின் காந்த சக்தி கவர்கின்றது. அதே சமயம் இந்த மான் புல்லை தின்கின்றது. இது சாந்தமானது. ஆனால் இதை கண் கொண்டு அதை கூர்மையாக பார்க்கின்றது. அந்த உடலை புலியை படம் எடுக்கின்றது. புலி உடல் இருந்து உறவை சத்தியபாமா இருக்கின்றது. அந்த உணரின் சக்தியை நுகர்கின்றது. அந்த உணரின் வேகத்துடிப்பை நாதமாக உணர்த்துகின்றது. இந்த உடலுக்குள் இந்த நாதத்துக்கும் எதிர்நிலை அது துடிப்பின் நிலை அதிகமாகின்றது. அப்போ துடிப்பின் நிலை அதிகமாகும் போது புலியின் சத்தான அது வெளிப்படும் சக்தி அதிகமாக வருகின்றது. ஆனால் மானின் சக்தியுடைய நிலைகள் தாழ்ந்து விடுகின்றது. ஆனால் நடுக்கத்தால் தன் உணவின் சக்தி அதை ஓங்கி வளர்த்து இது வினையாக சேர்கின்றது. இந்த உணவின் சக்தி தனக்குள் சேர்த்தப்பின் மனம் அதிகமாகின்றது. ஆக இதுக்குள் நினைச்சு மூஷிகா வாகனா இந்த உணவின் சக்தி அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள ஊற எண்ணுகின்றது. ஆனால் பயத்தால் எடுத்துக்கொண்ட உணவின் தன்மை அந்த நடுக்கத்தின் தன்மை அதற்குள் செதறவிடாது தனக்குள் செய்கின்றது.
அந்த உணரும் சக்தி விளைந்து இந்த உணரும் சக்தி இந்த உடலை குறைந்து இந்த மனத்தின் தன்மை முன்னணியில் வருகின்றது. ஆக புலியை பார்த்தது அந்த உணவின் தட்டை வேக்கையான உணவின் சக்தி அதற்குள் இணைந்தது. ஆனால் மான் இறந்த தன் புலியின் வாசனை இருந்தால் புலியின் உடலுக்குள் இது போகும். அப்ப அங்கு சென்ற பின் அது என்ன செய்கின்றது? புலியாக பிறக்கும். நான் குடிச்சேத்திர போர் என்ற நிலையில் கொண்டு தான் எண்ணி கொண்டு குடிச்சேத்திர போனாலும் அந்த போருக்குள் வியூகம் அதை எதை எடுத்ததோ அந்த வியூகத்துக்குள்ளே புகுந்து எதிரிக்குள்ளே எதிரி என்று எதிரின் தன்னை தன் வலு பெறுவது என்று காட்டுவான். இதெல்லாம் எழுதியிருக்காங்க மகாபாரதத்தில், நாம் அலட்சியப்படுத்தியிருக்கிறோம். வியூகத்துக்குள் புகுந்து அவன் வென்று வந்தான். இப்ப நிச்சயம் போர் முறைக்காக வேண்டி யானை போல குதிரை போல இதெல்லாம் வியூகத்தை வளைச்சு இப்படி வந்தாலும் இப்படி பிடிச்சிக்கலாம், இப்படி வந்தா இப்படி பிடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு குதிரைகளை வச்சு அணிச்சிருப்பாங்க. யானையுடைய உடலை போட்டு இது வியூகத்தை அடைச்சி யானைக்கு போர் செய்தான் என்ற நிலையில் நீ சினிமாக்கள்ல கூட காட்டுவான். அவன் வியூகத்தை வென்றான் என்று அவன் காட்டிய தத்துவம் வேறு, இந்த பொழப்புக்காக நடத்தும் தத்துவம் வேறு. இதெல்லாம் இயற்கை தான். இப்படி கூர்ம அவதாரம் இப்படி பல ஆயிரம் ஆண்டுகள் இப்படி நாம் அந்த கண் தோன்றுவதற்காக 5000 ஆண்டுகள் கடும் தவத்தாலை பார்க்க வேண்டும் என்று தியானித்தது. அந்த தியானத்தின் நிலைதான் தவம் என்பது. அந்த தவத்தின் நிலையில் கண் பிறந்தது. கண் பிறந்தவப்ப ஒவ்வொன்றும் கூர்ம அவதாரம் தனக்குள் எடுத்துக்கொண்ட ஒவ்வொன்றிலும் தன்னை தற்காத்துக் கொள்ளும் உணர்வை படம் எடுத்தது. அந்த உணர்வின் சக்தி எடுத்து தன் நிலையை ஒவ்வொன்றாக பரிணாம வளர்ச்சியில் வளர்கின்றது. இப்படி நாம பல நிலைகளில் கஷ்டப்பட்டு நாம இப்படி வளர்க்கும் போது கடைசியில் என்ன செய்யறோம்? கெட்டதெல்லாம் நீக்கி தனக்கு வளர்த்து கொண்ட எண்ணத்தின் வலுவாக போகும்போது பன்றியா பறக்குது நம்ம உயிர். பன்றியான உடலை உருவாக்குச்சு. நம்ம எல்லாம் பன்றியா பிறந்துதான் இப்ப வந்துடக்கூடாது. வேற நிலையை இங்க காட்டுறாங்க. அப்ப என்ன செய்யுது? சாக்கடையிலிருந்து நீக்குது. சாக்கடையில் இருக்கக்கூடிய கழிவை நீக்கி விட்டு நல்ல பொருளை எடுக்குது. அப்ப அதை எடுத்துக்கொண்ட எண்ணத்தின் வலு கொண்டு நமக்குள் அது விளைந்து அதுல பல 5000 ஆண்டுகள் அது விளைந்த பின் தான் இப்ப நாம பரசுராம அவதாரம் கோராளி வச்சு எதையும் பொழக்கும் தன்மை பெற்றது. நம்முடைய எண்ணத்தை கொண்டு தீயதை நீக்கி நாம் வளரும் சக்தி கொண்டதும் பரசுராம அவதாரம் மனிதனாக பிறக்க செய்கின்றது. ஆக அந்த உயிரான ஈசன் தான் எடுத்துக்கொண்ட உணவின் சத்தை எடுக்கப்படும் போது சிவசக்தி சிவம். ஆனால் ஒவ்வொரு பொருளையும் சேர்க்கப்படும் போது வினைக்கு நாயகன் விநாயகன். மூஷிக வாகனா இன்றைய செயல் ஒவ்வொன்று நடைகள் கொண்டு இன்று எதை சுவாசித்தது இன்றைய செயலாக இருந்தாலும் நாளை சரீரமாக சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கு நாயகனாக பரிணாம வளர்ச்சிகள் வளர்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்ற இந்த உண்மையை அங்கு காட்டினார்கள். மூஷிக வாகனா. ஆக இந்த உடலுக்குள் அந்த உடலின் உறுப்பு விநாயகன், உடல் சிவம், சக்தி திடப்பொருள் ஆகும் போது சிவம். ஆனால் உணவின் சக்தி அங்கங்களாகும் போது வினைக்கு நாயகன். அந்த மனத்தின் தன்மை கொண்டு இயக்கும் சக்தியின் தன்மை பெற்றது என்று வைத்தது. இதை போல இங்கே ஏதாவது பண்டியின் நிலையிலிருந்து நாம் எடுக்கப்படும் போது, நாம் மனிதனாகப்படும் போது, நாம் எவ்வளவு சுவைமிக்க பொருள் இருந்தாலும் அந்த விஷத்தை அனைத்தும் மலமாக மாற்றிவிட்டு நம் உடலின் தன்னை நாம் நல்ல உடலாக மாற்றி அதிலிருந்து வரக்கூடிய மனம் கெட்டதை நீக்கி நல்லதை பெறும் சக்தி வருகின்றது. பண்டி எப்படி சாக்கடையிலிருந்து அதை கெட்டதை நீக்கிவிட்டு நல்ல பொருளை எடுத்து சேர்த்ததோ, இதே போல நாம காற்றுக்குள் மறைந்திருக்கக்கூடிய உணர்வின் சக்தி கெட்டதை நீக்கி நம் உடலுக்குள் கெட்டதை நீக்கி நல்லதை பெறக்கூடிய அந்த சக்தியின் நிலை நாம முன்னாடி சுழந்து கொண்டிருப்பது சாக்கடை தான். அதுக்குள்ள நாம் இருக்கிறோம். அந்த நாம் பேசிய பேச்சு நம் உடல் வந்த வியாதியும் அனைத்தும் சூரியனின் காந்த சக்தியால் கவர்ந்து வைத்திருக்கின்றன. ஆனால் அதே சமயத்தில் ஞானிகள் இதெல்லாம் வென்று தன் உடலின் தன்மையை ஒளியாக மாற்றி வின்சென்றார்கள். அவர் உடல் வந்த அந்த ஞான அருவித்துகள் இன்று நமக்கு முன்னாடி சுழந்து கொண்டிருக்கின்றன வெகு கோடி. அதை இதை வைத்து நாம் சாக்கடைக்குள் எப்படி அது நுகர்ந்து எடுத்ததோ, கெட்டதை பழந்து நல்லதை எடுத்து நமக்குள் இருக்கக்கூடிய இருளையும் நீக்கி அந்த மெய்வொழியை காணப்படும் போது அந்த ஞானியின் அருளை கொண்டால் இங்கே உணர்வின் சக்தி இது மாறுகின்றது. பரசுராம் பல ராமன். ஆக நாம் எண்ணுவதெல்லாம் பல ராமனாக மாறுகின்றது. இப்ப நாம் என்ன செய்யறோம்? எதை எல்லாம் எண்ணுகின்றனோ அந்த ராமனின் சொல்லி நிலைவு கொண்டு நாம் பலராமனாக மாறுகின்றது. ஆகவே இதை பரசுராம் பலராம் இதான் கதிங்கிறது. இப்ப பலராமன் நாம் என்றெல்லாம் அந்த சொல்லை கொண்டுதான் அம்பை இது அழகின் நிலையில்தான் நாம் இயக்குகின்றது.
ஆக அவரவர்களுடைய நிலைகளுக்குள்ள ஆசையின் நிலை பலராமனுடைய நிலையில் ஆசையின் நிலைகள் அதிகமாகும்போது அதன் வழியில வளர்க்கப்படும் போது நாம் கெட்டதை தனக்கு புகழ்க்க வேண்டி இயங்குகின்றோம். அவன் என்னை பழித்து விட்டால் அழித்து விடுவேன் என்ற நிலைகள் அசுர குணங்கள் நமக்குள் தெரிந்து அவனை அழித்து விடுவேன் என்று எண்ணும் போது நமக்கு உயிரான நிலையில் இங்கே பழிக்கும் முதலில் நாம் அழிக்கும் சக்தியை நமக்குள் வளர்த்து அழிக்கும் சக்தியை நமக்குள் இருந்து அவனுக்கு தொலைஞ்சு போவே அப்படின்னு அவன் சொல்லும் போது முதல்ல தொலைக்கூடிய உணர்வு எனக்குள் வந்தது. அந்த உணர்வின் சொல்லி அவன் கேட்கின்றக்குள் அவனை தொலைத்து விடுகின்றது. மீண்டும் அதுதான் தியானம். இப்படி சொன்னானே தியானத்தை எடுக்க போகும்போது தனக்குள் அதை சீக்காமல் இப்படி சொன்னா உருப்படுவானா இப்படி சொன்னா உருப்படுவானா அங்கே விளந்துகிடும். அந்த வித்தாக போயிடும். இதை தடைப்படுத்துவதற்கு தான் நரசிம்ம அவதாரம். எது நரசிம்ம அவதாரம் என்று அது எடுத்தது. நரசிம்மன் என்ன செய்யறான்? வாசப்படியில வச்சு கொள்றான். யாரு? நாராயணன் நரசிம்ம ரூபம் எடுத்து வாசப்படியில வச்சு பழக்கிறான். நமக்கு வாசப்படி எது? மூசிக வாகனா கெட்டதை பார்த்தால எனக்குள் வருவதை தடைப்படுத்துவதற்கு இங்க பழக்கணும். அந்த திறன் நமக்குள் பிறக்கணும். அந்த திறன் பிறக்க வேண்டும் என்றால் எது வேண்டும்? அந்த ஞானிகளுடைய அருள் சக்தி நாம் இந்த சாக்கடையை பிளந்து மகிழ்ச்சியின் அருளை நான் பெற வேண்டும் என்று இந்த உடலுக்குள் செலுத்த வேண்டும். இந்த உணர்வு மனம் வரப்பும் போது கெட்டது வந்தா பிறக்கும். எப்படி ஒரு பன்றி சாக்கடையுடைய நிலைகளை அதை பழக்கின்றதோ அதே போல நமக்குள் இந்த நரசிம்மாதான் நாம் சுவாசத்துக்குள் வரப்பும் போது பறந்து விட்டு மெய் ஒளியின் தன்மை நமக்குள் சேர்த்து உயிருடன் ஒன்றி ஒளியாக செல்வதுதான் கடைசி கல்கி 10. வினையெல்லாம் தீர்ப்பதனே விநாயகனே ஆதி முருகனே. இந்த வினையெல்லாம் தீர்ப்பதற்கு உடலான நிலையானாலும் நாம் எடுத்துக்கொண்ட உணவின் தன்மை அந்த உயிரான நிலையில் ஆதி முதலான நிலை நமக்குள் அது மாற்றி அமைப்பான். அதை நாம் மறந்துடக்கூடாது. நான் விநாயகர் கோயிலுக்கு எனக்கு தங்க என்ன சொன்ன மாதிரி செல்வ விநாயகர் செல்வத்தை போட்டு எனக்கு செல்வத்தை கொட்டுவாங்கப்பா உனக்கு 2 அறிக்கைப்பா அஜயம் பண்ண காசு கொடுத்தா அவன் கொட்ட மாட்டாங்க. ஆசை கூடும். இங்க பணம் வந்தாலும் கூட அடுத்த அப்படி என்ன செய்யும்? அடுத்த பணத்தை தட்டி பறிக்க செய்யும். ஆனா பணம் வந்த ஒரு படி என்னை கௌரவமா என்ன சொல்லும்? இல்லைன்னா என்னை எப்படியா நினைக்கிறேன் அவங்க என்ன செய்யறான் பாருன்னு சொல்லிட்டு எடுத்து விஷயத்த போட்டு இங்க பணம் வர உடலுக்குள்ளே அம்மாமா ஐயா அம்மாமா அப்படி இருக்கு. இது குறைச்சிடும். நீ எதை எண்ணுகின்றாயோ அதை வழி நிறுத்திடும். நீ அவன் கடவுள் நினைக்கிறேன், நீ மதிக்கன்னு நினைக்கிறேன். இது நான் மதிக்கல கொஞ்சம் உன்னை அழிக்கிறேன்னு பாக்குறேன். முதல்ல நான் அழிக்கிற சக்தி என்று அம்மம்மா ஐயான்னு மழு மூசிகாவா இங்க போட்டு குறைஞ்சி இங்க கொண்டு போய் தள்ளி விட்டுரும். இதுக்கெல்லாம் நல்ல கதையை போட்டு வச்சிருக்கிறேன். நாம் அதை புரிஞ்சுக்கல. சொல்றது உங்களுக்கு அர்த்தம் ஆகுங்களா? நம்ம உயிரை கடவுள், நாம் எண்ணும் எண்ணமே இறை. எதை எண்ணுகின்றோமோ அந்த நிலையின் செயலாகின்றோம். தான் கடவுளின் அவதாரம் 10. இந்த உயிர் என்ன செய்து 10வது நிலை அடைப்பும் போது உயிர் ஒளியானது இந்த உணர்வு ஒளியாக மாற்ற வேண்டும். ஆக நமக்குள் இடைவெளி நாம் யாரும் தப்பு செய்யல. அப்புறம் சொன்னமில்ல படிக்க போனோம், அதுல யாராவது 2 கதையை கேட்டோம். அதுல கேட்கலன்னா கிறிஸ்டியன்ஸ் நிலையில் என்ன செய்யற மந்திரங்கள் உண்டு. அதுல அதை எடுத்து இது பண்ணி முடிஞ்சவன என்ன செய்யறாங்க? இதை விட்டு மாறுபட்டு போச்சுன்னா அந்த உலகின் தன்மை என்னைக்கு புத்தி பேதாம படிக்க போக மாட்டான். நீங்க அங்கேயே போகணும். ஏன்னா நாம என்ன சர்ச்சைகளை கொண்டு கட்டி வச்சு காசை கொண்டு அங்க கொட்டி வச்சு அங்க கொண்டு போறோம்னா கடைசி நம்ம பிள்ளைகள் எல்லாத்தையும் புத்தி பேதகமாக வச்சுக்கிட்டோம். நிறைய பேர் உண்டு போவாங்க. அவன் சிந்தனையுடைய நிறைய அவன் உடலின் தன்மை வளர்க்கிறது தான் எனக்கு உணர்வு வராது. ஆனால் இங்கே நம்முடைய தத்துவங்களை வளர்த்து ஞானத்தை வளர்த்து கூட இங்க யாரும் வரமாட்டாங்க. யார கோயிலை கட்டி வச்சா அந்த பணத்தை வச்சோம், அந்த பணத்தின் நிலைகளை இந்த அறிவு ஊற்றினோம், அந்த ஞானி சொன்ன தத்துவத்தை இங்க ஊட்டுவோம், அந்த மக்களுக்கு இது ஊட்டுவோம் அப்படிங்கிற நிலை இங்க யாருக்குமே இல்லை. காசு கொடுத்தாச்சு அட்ஜஸ்ட்மெண்ட், உனக்கு என்ன வேலை? காசை கொண்டு கொடுத்தாச்சுன்னு 2 யாகத்தை செய்தாச்சுன்னா போச்சு. தீய போட்டு 2 பொருளை போட்டு வந்தாச்சுன்னா யாகம்னா என்ன? அதையும் நம்மளுக்கு சொன்னாதானே தெரியும். அதையும் நம்மளுக்கு சொல்லல. எல்லாம் ஜோசியம் பார்ப்போம். உனக்கு 7 நாட்கள் ஜனியம் பண்ணி வச்சுட்டு இங்க எல்லாம் போயிட்டு வந்து கலவாமம் செய். ஆனா நெருப்பை போட்டு பல பொருள்களை போட்டு தயிர் பால் நெய் இதெல்லாம் ஊற்றி இந்த ஓமத்தை செய்த பாவம் எல்லாம் போடுது. சனி தீர்ந்து போன்னு சொல்லி ஆக இந்த உயிரான நிறைகள் கொண்டு நாம இப்பதான் ஓமம் நடத்த போறோம். இப்ப யாக குண்டத்தை நடத்த போறோம். இப்பதான் தியானம் இப்ப நடத்த போறது. நம்ம யாக குண்ட இன்னும் அனுப்பிச்சிடும். எத்தனை சரக்குகளை போட்டோமோ இப்ப நாம சொன்ன எல்லாம் இந்த சரக்கெல்லாம் உள்ளுக்கு போட்டிருக்கு. நல்லது கெட்டது எல்லாம். இப்ப அருள் ஞானியுடைய சக்தியுடைய நிலையில் நமக்குள் எதையெல்லாம் எண்ணுமோ இந்த உணவின் சக்தி நமக்குள் இப்ப போட்டு வச்சிருக்குது. எதை யாக குண்டத்தை வளர்த்து
இப்ப எல்லோருடைய எண்ணமும் சிறு துளியான நிலைகள் வரப்போகும்போது இப்ப யாகம் நடந்து இருக்குது, மந்திர ஒளிகள் நடக்குது. இப்போ எல்லோருடைய உணர்வுகளும் இந்த ஒளிகள் பாயப்பட போகும்போது உணர்வின் மனங்கள் ஒவ்வொரு சரக்கா உள்ள போயிட்டு இருக்குது. உங்க உயிரான நெருப்பை எண்ணெய் வாங்கி வச்சுக்கிட்டு இருக்குது. இந்த போட்ட உணவின் தன்மையை அலைகளாகவும் உடலுக்குள் பறக்கு கொண்டு இருக்கின்றது. இது யாகம், இது யாக குண்டம். நாம உயிரின் நெருப்பு. நாம் எடுத்துக்கொண்ட மனங்கள் அனைத்தும் இதான் சீதாராமா. இந்த சோயின் ஒவ்வொரு குணத்தின் தன்மையை நமக்குள் போறப்போது இந்த உணரின் அலைகள் நமக்குள் உணரலை. இப்ப படர்ச்சி யாரு? என் குருநாதர் இப்படிதான் செய்தார். ஆக அந்த மகாபாரத்தினுடைய தன்மைகள் வியாசனும் எப்படி சுருக்கமாக எடுத்து கண் கொண்டு நிறைய கூர்ம அவதாரம். இப்ப நாம கூர்ம அவதாரம் என்ன செய்யறோம்? நாம தர்மத்தை செய்ய இதெல்லாம் புண்ணியம் வரும் நாம சொல்லியிருப்போம். எனக்கு உணவு கூட்டியிருப்போம், நல்லதுதான். அதை காக்கக்கூடிய திறன் வேணும் இல்ல. ஒரு கர்ப்பிணியா இருந்து இங்க வந்து போனோட பஸ் ஸ்டாண்ட்ல போய் வேடிக்கை பார்க்குது. ஐயா பசிக்கேன்னு கால் ஊனமானது கேட்குது, ஐயோ அப்படின்னு கேட்குது. அப்ப அந்த உணவின் தன்மை தனக்குள்ள வந்த உடனே கருவில் இருக்கக்கூடிய குழந்தை என்ன செய்யும்? ஒன்னும் தப்பே பண்ணல. ஆனா அந்த கருவில் இருக்கக்கூடிய போகும்போது இந்த தாய் சுவாசித்த உணவு, இந்த வேதனை, அந்த கொடை உடல்ல இருந்து வரக்கூடிய நிலைகள், அந்த ஒளி அலைகளிலே அந்த குறையும் உணர்வுகள் வெளிவருகின்றது. ஆனால் அந்த கண் கூர்மையாக படம் எடுக்கின்றது. அந்த ஊனத்தையும் தனக்குள் எடுக்கின்றது. அந்த ஊனமான உணவின் சத்து, அது உணர்வு அதிலிருந்து தான் அது வெளிப்படுகின்றது. அது எப்படி ஊனம் குறைந்திருந்தால் உணவின் சக்தி அந்த தாய் நுகர்கின்றது. ஆனா உடலுக்குள் தன்னை அறியாமல் உங்களுக்கு புகுந்துகிறது. ஆக இது அறுதல் அதிகமாக இருந்ததுன்னா இந்த உணவின் சத்து அந்த குழந்தையுடைய கருவுக்குள் புகுந்து அந்த வளர்ச்சியை தடைப்படுத்துகின்றது. புத்தி பேரமோ மற்ற நிலைகளோ இந்த மாதிரி கர்ப்பத்தில் இருக்கும்போது பாச உணர்வு கொண்ட எந்த தாய்மாராவதும் இதை போல தனக்குள் துன்பத்தினுடைய நிலைகள் எடுத்து அது கூர்மையாக உத்து கவனித்திருந்தால் அவதாரமாக தன் குழந்தையுடைய சிஷித்து விடும். அது போன எண்ணத்தில் அதை செய்தது இது செய்தால் இப்படி அந்த குழந்தை ஒன்றும் செய்யல. கருவில் இருக்க போகும்போது சந்தர்ப்பம் இதை செய்து விட்டது. நாம் கூர்ம அவதாரம்ங்கிறது ஒவ்வொரு நிலைகளையும் நாம் எதையெல்லாம் கூர்மையாக கவனிக்கிறோமோ அந்த உணவின் சத்து நமக்கும் படைத்து இந்த உணவின் நிலையை அந்த அவதாரமா மாற்றி விடுகிறது. அந்த எண்ணங்கள் தோன்றுகின்றது. எண்ணம் எங்கிருந்து வருகின்றது? கண் கொண்டு பார்க்கப்படும் போது அதனின் உணர்வை சுவாசி அது உணர்வு போகும்போது என்னவாகிறது? உணவின் சக்தி எனக்குள் வடிக்கப்படுகின்றது. அந்த உணவின் சக்தி எனக்கு மீண்டும் அதை எண்ணத்தை எடுத்து அது வளர்த்துக் கொள்ளும். ஒரு அதாவது ஒரு வயலில் ஒரு வித்தை போட்டு விட்டால் உன்னை வித்தின் தன்மை தான் அங்கு முளைத்து காத்திலிருந்து தன் சக்தி எடுத்துவிடும். இப்படித்தான் நாம் பள்ளியிலே பாடம் படிக்கிறோம் என்றால் நாம் குழந்தைகளை எதை எண்ணத்தை நாம் அங்கு ஊட்டி வளர்க்கின்றோமோ அந்த உணர்வு சக்தி நாம் படிக்கப்படும் போது அதை ஒரே கவனமாக அந்த பதிந்து விட்டால் அதை ஞாபக சக்தியோடு அந்த பாடத்தை தெளிவாய்க்கும். ஆனா பாடத்தை படிக்கிறோம் என்று சில குழந்தைகள் படித்து விட்டால் பாடத்தை எடுத்து இந்த படித்ததை மட்டும் ஞாபகப்படுத்தும். அடுத்தபடி தொழிலுக்கு வரப்போகும்போது பாடத்தை எடுத்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல மார்க் வாங்கும். ஆனால் அந்த படித்த பொருளுக்குள் இருக்கக்கூடிய வினையை தேடாது. ஆனா உள்பொருள் தெரியாது. பரீட்சையில பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆகும். ஆனா பாஸ் ஆன அந்த குழந்தைய தொழில் வகையில போனா இந்த சிந்தனை இருக்காது. ஆனா படிச்ச பொருட்சத்தை அப்படியே கவனத்தை ஒப்படைச்சு விடும். அந்த உணர்வில் சத்தை தனக்குள் பிணைக்க தெரியாது. இதுல தோல்வி அடையப்படும் போது என்ன செய்யுது? இந்த பயமான நிலைகள் படித்து அறிந்திருந்தாலும் இந்த பயத்தின் உணர்வுகள் தனக்குள் அடங்கி சிந்தனை குறைப்பும்போது வாழ்க்கை என்ன என்று வெறுப்படையச்சு. அந்த வெறுப்பிலை படித்து இவ்வளவு ஆனாலும் கூட தன் கலக்கத்தின் உணர்வுகள் இப்படி வந்துவிடும். பாவத்திலே பாஸ் ஆகும். ஆனால் இதை போல இந்த உணவின் தன்மை தனக்குள் அறியாமை இந்த நிலைகளை செய்துவிடும். இதெல்லாம் நாம தெரிந்து கொள்ள வேண்டியதான் கூர்ம அவதாரம் என்பது. ஆக நாம் இப்ப கூர்மையை அனுசிக்கிறோம். என்னை உரைக்கணும் சொன்னாங்கிற போது கூர்மையான நிலையில் எண்ணும் போது இந்த உணவின் தன்மை நமக்குள் எடுத்து வளர்த்துக்கணும். இப்ப அப்படிதான் இந்த கூர்ம அவதாரம் நடக்கின்றது. ஈராட்ல எல்லாத்தையும் அழித்திடும் உணர்வாக நடையும் எல்லாம் அழிந்துடும் நிலையே வருகின்றது. இது பூராமே இந்த எண்ண அலைகள் இங்க பரவ நம்ம பத்திரிகை பார்க்கிறோம், டிவியை பார்க்கிறோம், ரொம்ப சுருக்கமா பக்கத்திலேயே பார்க்கிறோம். அங்க சண்டை நடக்குது, அங்க நடக்குது, நாம இங்கிருந்து பார்க்கிறோம். அப்ப அந்த உணர்வின் அலைகள் நமக்குள் எப்படியெல்லாம் ஆடுதுன்னு பார்க்கலாம். இது சீக்கிரம் விஷயத்தின் தன்மை நமக்குள் ஊடுருவி ரொம்ப சீக்கிரமாகும். நம்முடைய நிலைகள் நம்மையே அழித்திடும் நிலையாகும். நாளைக்கு தாவர இன சத்துகள் நஞ்சின் தன்மை அடையப்பட போகும்போது ஆக்சிஜன் இப்ப அவன் கண்டுபிடித்த உணர்வுகள் சில நிலைகள் வரப்போகும்போது தாவர இனத்துக்குள் பாரு அந்த எந்த தாவர இனத்துக்குள் இந்த நிலைகள் படுகின்றதோ அவனுடைய செயலை இழக்க செய்யக்கூடிய நிலைகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. இப்போ கொஞ்சோண்டு போயிருக்குது, வெடிக்க வச்சாலும் எல்லாம் பரவிடும்.
ஆனா நாம அதே உணவின் தன்மை நமக்குள்ள இருக்கும் போது மனிதன் சுவாசிச்சால் சிந்தனையின் தன்மை யார்ஜிச்சான் அதனுடைய நிலையில் இழக்கப்பட்டு நாம் சிந்தனை குறையும் தன்மை அடைந்து நாம் மனிதனுக்கு மனிதன் அறுத்து சாப்பிடுற நிலை வரும். மிருகங்கள் எப்படி தன் பசி போக்கு இறக்கத்தை பார்க்கிறதில்லோ அதே போல மனிதன் சத்தியத்தின் தர்மத்தையும் ஒரு ஒழுங்குபடுத்தும் நிலைகள் வந்தாலும் இந்த சந்தர்ப்பம் ஏற்க வேண்டிய நிலை அதிகமாக போகும்போது அந்த தர்மத்தை சிந்தனை செய்யாதபடி ரோட்ல போற வழி வைத்து அவன் கொலை பண்ணி போட்டு காசு சொல்லிட்டு போறான். இன்னைக்கு அதே சமயத்தில் தன்னுடைய பிழப்புக்கு வர வேண்டும் என்றால் குழந்தையை கடைச்சி சென்று வியாபாரத்தொட்டு கண்ணு காது கல் எதல் மண் எதல் எல்லாத்தையும் விலைக்கு விட்டு அங்க காசு சம்பாதிச்சு போறேன். இது திருடுறது வழி. இன்னும் கொஞ்ச நாள் போயாச்சுன்னு சாப்பாடு இல்லை. இது அமெரிக்கால இப்ப எழுதிக்கிட்டு இருக்கிறான். சாப்பாடு இல்ல கௌரவமான நிலையில் வளர்த்திட்டு இருக்கிறான்னா அழுங்காம ஒருத்தனை கூட்டு போறான், சிநேதம் பண்ணுகிறான், ஐசி பெட்டி வச்சிருக்கிறான், அவன்கிட்ட கூட பொருளையும் எடுத்துக்கிறான், அது ஜம்முன்னு அது போல போட்டுக்கிறான். அவன் அடுத்து ஐசி பெட்டிகளை வச்சுட்டு இவன் கறி சாப்பிடுறான். சாப்பாடா அதுதான் பெரும்பகுதி இங்க கறி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது. எதை கிடைச்சதெல்லாம் அடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இது நிறைய வெளியில இல்லாம இருக்கு. விஞ்ஞான உலகத்துல அறிவின் தன்மை வரப்போகும்போது இருக்கு. இதே போலதான் இனி எல்லாமே அடுத்து சாப்பிட நிலை வந்துடும். நம்முடைய உணர்வின் தன்மை இது வரப்போகும்போது மனிதனாக பிறந்து இழக்கும் நிலை வரும். இன்னி 96க்கு மேல போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. இந்த பூமியுடைய நிலைகள் நாம் வாழ்ந்தாலும் இந்த நீர்நிலை இவன் எடுத்துக்கொண்டு இன்னைக்கு வெடிக்கும் சத்தெல்லாம் இன்னைக்கு நாம நினைக்கிற வேடிக்கையாக இந்த மின்னணுக்கூடிய சக்தியுடைய நிலைகள் பூமியின் ஈர்ப்பறைகளுக்கு அது சென்று அந்த வெப்பத்தின் தணல் அதிகமாக கூடி இன்னைக்கு வட துருவம் தென் துருவம் உருகப்பட்டு கடல் நிலைகள் மேலோங்கி வளரும் தன்மை வரப்போகின்றது. அப்ப நாம எல்லாம் எங்க போக போறோம்? நிலங்கள் குறுக போவது, அதில் மனிதன் எடுத்துக்கொண்ட வேக்கியம் உணர்வுகள் வெறிக்கொண்ட தன்மைகள் தாக்கப்படுகின்றது. இந்த உணர்வின் நிலைகள் எடுத்துக்கொண்ட பின் இந்த வேதனை இந்த உடல் இருக்க போகும்போது அனுபவித்தே தான் தீர வேண்டும். இதிலிருந்து கடக்க வேண்டும் என்றால் இன்று நாம் நினைவிருக்கப்படும் வரை இந்த முறைப்படி அந்த சூரியனின் காந்த சக்தி நாம் பெற்று ஒவ்வொரு நிமிஷத்திலும் நாம் இதையெல்லாம் பெற வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அதையெல்லாம் நாம் பெற வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் அந்த மகிழ்ச்சியின் அருளை நாம் பெற வேண்டும், என் உடல் முழுதும் பலர வேண்டும், என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று எண்ணி நிலைமை எனக்குள் அதை சேர்க்கும் அந்த ஆற்றல் நாம் செய்து பழகிக்கொள்ள வேண்டும். அதற்குத்தான் நாம் இப்ப சொல்லும் தியானம். நமக்குள் பல நோய்கள் இருந்தாலும் நாம் எண்ணத்தினால் தான் வந்தது. ஆகவே ஞானின் அருளை நமக்குள் பெற வேண்டும் என்று இந்த உணவின் எண்ணத்தை மறைக்கச் செய்து மெய் ஒளியின் தன்மை நமக்குள் சேர்ப்பதுதான் தியானம். இதான் நரசிம்ம அவதாரம். ஒவ்வொரு நொடியிலையும் அந்த மகிழ்ச்சியின் அருளுடைய நமக்குள் சிறுக சிறுக சேர்ப்பித்து நம் உணர்வின் மனம் வரப்போகும்போது எப்படி ஒரு வேப்பமரம் தன் கசப்பின் தன்மை தன் நிலைகளாக மாற்றிக்கொள்கின்றதோ இதை போல உயிரின் ஒளியை போல நாம் ஒளியில் கண்டவன் இருள் எப்படி மறைகின்றதோ இதை போல மெய் ஒளியின் தன்மை நமக்குள் எடுக்கப்படும் போது நமக்குள் சிந்தனை குறைக்கச் செய்யும் நுணரின் தன்மை வளர்க்கச் செய்து அது பழக்கச் செய்து உணர்வின் தன்மை தனக்குள் ஒவ்வொரு நொடியிலும் தனக்குள் எடுத்து வளர்த்து இந்த உடலில் இருக்கப்படும் போது உயிருடன் ஒன்றிய ஒளியாக மாற்றுவதுதான் நரசிம்ம அவதாரம் என்று சொன்னார். ஆகவே கடைசியில் அந்த நரசிம்ம அவதாரத்திலிருந்து கல்கி இந்த உடலை விட்டு சென்ற பின் ஒளியின் சரீரமாக என்று நிலையான சரீரமாக அது வருகின்றது. இதான் மார்க்கண்டேயன் கதையை காட்டி அந்த என்னும் 16 நாளையும் யமனவே அவனை சிறைபிடித்தார். யமனுடைய நிலைகளையும் அவனை வீழ்த்தினான். யமனை சங்காரம் பண்ண நாள் என்று திருக்கடை எது திருக்கடை அதுக்கு பேர் என்ன பேருங்க? அந்த சாமிக்கு பேரு அமுத கடீஸ்வரர் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த உயிர் இந்த பூமியிலே வந்த நிலைகளை சுவமிக்க அமுதமாக கடீஸ்வரராக தனக்குள் சேர்த்து அந்த ஒளியின் சரீரமாக அசுத்தத்தை நீக்கி அதான் இன்னும் முதல்ல என்னது இதை எடுத்து ஒளியின் தன்மையாக அது சேர்ந்தது. அதான் அமுத கடீஸ்வரர். எது இதனுடைய நிலைகள் அங்க சலவிரிச்சம் எது இல்லை, அது செடிக்கு பேரு பிஞ்சளம் கொடின்னு சொல்லுவாங்க. ஆக அந்த நமக்குள் பிஞ்சளம் கொடி அப்படிங்கிறது உயிரின் தன்மை கொண்டு அது எப்படி இளமை பெறும் என்னும் 16 நிலை அடைந்தாலும் இதை போல அந்த கொடி அந்த கொடி எடுத்துட்டோம்னா ஒவ்வொரு படும் பட்டவுடன் அதுல எது பண்ணோம்னா அதை ஒட்டியை தழுவி அந்த முல்லைச்செடி மாதிரி அது வேற. இப்ப இவங்க முல்லைச்செடி வச்சிருப்பாங்க, அன்னைக்கு அவன் வச்ச செடி வேற அந்த சல விரிச்சமே. ஆகவே அதனின் வழிகளை கொண்டு இந்த உணர்வின் சத்தை ஆரம்ப கொடியின் தன்மை அதை வளர்க்கப்படும் போது இதை தனக்குள் அதை என்றும் அந்த நிலையான நிலைகள் அது வளர்வது போல அதன் உணர்வின் தன்மை கொண்டு நாம கொடி எப்படி தன் ஒன்று படர்ந்து அதை எடுக்கின்றதோ இதை போல அந்த படரப்படும் போது நமக்குள் அந்த உணவின் சத்தாக நாம் எல்லோருடைய உணர்வின் தலைக்குள் வளர்க்க வேண்டும் என்றுதான் அதான் தியானம் என்பது. ஆகினாலே இதை போல இந்த நரசிம்ம அவதாரம் எடுக்க வேண்டும் என்றால் இப்ப இந்த தியானம் வேணும். இல்லாமல் இந்த சாமியார் செய்வாரு, அந்த சாமியார் செய்வாரு, இந்த சாமியார் செய்வாரு, இந்த பிராணாயம் அந்த பிராணாயம்னாலே முதல்ல என்னன்னு தெரியாது இருக்கிறாங்க.
நாம எதை எண்ணுகின்றோமோ அது எனக்குள் ஜீவன் பெறுது, இதுக்கு பேர் பிராணன். அந்த உணர்வின் சக்தி எனக்குள் அது பட்ட உடனே அது ஜீவன் பெறுகிறது, இதுக்கு பேர் பிராணன். இதன் விஷயம் பிராணாயம்னா மூக்கை எடுத்துட்டு இப்படி இடுது, இப்படி உள்ளுக்கு கொண்டு செலுத்து. அந்த பிராணயத்தை அவங்க கத்துக்கிறது எங்க இருந்து வந்ததோ தெரியும். அன்னைக்கு கீதையில அவன் சொன்ன நிலைகள் வேறு, இவர்கள் சொன்ன நிலைகள் வேறு. ஆக இதற்குள் குண்டலினி தட்டிருக்கும் முது தண்டில் தான் இருக்கிற மூலாதாரத்தை தட்டிருக்கும், மூலத்தையும் ஆதாரம். மூலம் என்பது உயிர், ஆதாரம் என்பது உணர்வு. ஆக நமக்குள் நல்ல உணர்வின் தட்டி இழைத்து அந்த மெய் உணர்வை தனக்குள் சேர்க்கணும். மூலாதாரத்தை தட்டி பண்ணி மூலாதாரத்தை புது புண்ணாலை தட்டி எடுப்போம்னா அவன் எண்ணத்தை கொண்டு போய் இந்த ஆதாரத்தை தட்டி எடுத்து அவனுக்குள்ள வசப்படுத்துறதா இது முறை. இப்படிதான் இவங்க செய்துட்டு இருக்காங்க. மூலம் என்பது தன் உயிராகதான் ஆதாரத்தை நமக்குள் இருக்கக்கூடிய உணர்வை தட்டி எழுப்புவதான் அங்கே. அவன் சொன்ன நிலைகள்லாம் விட்டு ஊட்டி இவங்க ஒவ்வொருத்தரும் பேரை வச்சுக்கிட்டு நாம ஏன்னா பிறரை குறை கூட என்ன வேண்டாம். அதாவது இந்த புஸ்தகங்களை ஒருத்தர் எழுதி இருக்கிறாங்கன்னா அதை காட்டி நான் இன்னும் ஒண்ணு சேர்த்து நான் புதுசா கண்டுபிடிக்கிறேன் தான். அன்னைக்கு ஞானிகள் குறித்த அந்த தத்துவங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டது, அந்த உணவின் தன்மை அழிக்கப்பட்டது. அதுதான் இந்த கடைசி தன்னத்தில் இது வெளிப்படுத்து. நாம் பேசல, இதெல்லாம் நான் பேசுறேன்னு யாரா நினைச்சு தப்பு கணக்கு போட்டுறாங்க. எனக்கு தெரியாது, நான் 3ஆம் கிளாஸ் படிச்சிருக்கிறேன். நான் புத்தகத்தை படிக்கிறது எனக்கு திறனும் இல்லை, அதை எடுக்கக்கூடிய விளக்கம் எனக்கு தெரியாது. ஆக இதை காட்டி அந்த மெய்ஞானியின் அருள் வாக்குகள் தான் இது செயல்படுகின்றது. என்னமோ உங்ககிட்ட நாம உங்களை நீங்க எல்லாம் எண்ணி வரப்போகும்போது உங்க பாக்கியத்துல நான் அதை எண்ணி எடுக்கும்போது முதல்ல எனக்குள்ள அந்த விளைகின்றது. இந்த உணவின் தன்மை வெளியெடுக்கும்போது யாரு எதை கேட்குங்க அது அவங்களுக்குள்ள விளையுது. இது அந்த ஒரு செடியின் மனம் எப்படியோ அந்த மனத்தின் தன்மையை அங்க விளைகின்றது. ஆகவே உட்கார்ந்து இப்படி உள்ள. ஆகவே இதை போல நாம் நம்முடைய நிலைகள்ல நாம் பேசுகிறேன் என்று யாரும் எண்ணிட வேண்டாம். எனக்கு இது தெரியவும் தெரியாது. ஏன்னா என் குரு காட்டிய வழிகள் கொண்டு அதை நான் எண்ணப்பட போகும்போது அந்த உணவின் நிலைகள் வரும். நீங்கள் எல்லாம் அந்த மகிழ்ச்சியின் அருளொளி பெற வேண்டும். உங்கள் அறியாத இருள் நீங்க வேண்டும். மெய் ஒளி உங்களுக்குள் படர வேண்டும். உங்க மூச்சும் பேச்சும் இருளை நீக்க வேண்டும். கீழ்ப்பூர் உள்ளங்களில் மகிழ்விக்க வேண்டும் என்று நான் முதல்ல எண்ணுகின்றேன். அந்த உணர்வின் தன்மை எனக்குள் படைக்கின்றது என் குரு காட்டிய நிறைகள் கொண்டு. அவர் சொன்ன வலு கொண்டு நான் இதை பெற முடிகின்றது. இந்த உணர்வின் வித்தை விளைவிக்க முடியுது. இந்த வித்தின் தன்மையை படரச் செய்ய முடிகின்றது. உங்க உள்ளத்திலே இதையும் பதிவு செய்ய முடிகின்றது. எனவே நீங்க எண்ணும் போது அந்த உணர்வின் தன்மை அங்கு விளைகின்றது. நாம் ஒருவரை திட்டும் போது பதிவு செய்யும் போது அந்த உணர்வு நமக்குள் எப்படி ஏகின்றதோ இதே போல மெய்ஞானின் உணர்வின் தன்மையை நாம் இன்னும் கேட்கப்படும் போது வயலை எப்படி பக்குவப்படுத்தி அதில் நல்ல வித்தனை போடும்போது அது தன்னிச்சையாக தன் வித்தின் தன்மை எடுத்துக் கொள்கின்றதோ இதை போல அவங்க மனதை பண்படுத்துவதற்கும் மெய்ஞானிகள் அருளாற்றல் மிக்க அந்த ஞானியின் தன்மை மனிதன் நாம் எப்படி வந்தோம் நாம மனிதனாக பெறக்கூடிய இந்த உணர்வின் தன்மை நாம நம்மை அறிந்து கொள்வதுதான் மகாபாரதம் கீதை. இதை போல அந்த உணர்வின் சக்தி நமக்குள் எடுத்துக்கொண்ட இந்த உணர்வின் சக்தியை தான் நாம் பெற வேண்டும். இதைத்தான் நாம் 6வது அறிவான நிலைகள் பரசுராம் என்று வரப்பட போகும்போது நமக்குள் நாம் விஷத்தை மலமாக மாற்றிவிட்டு நல்ல உணர்வின் தன்மை வரப்படும் போதுதான் குகா. அதாவது எதையுமே சரணமடை செய்யக்கூடிய சக்தியாக இந்த குகைக்குள் இருந்து 6வது அறிவின் தன்மை வெளிப்படுவதை கண்டா வருவதை அணைத்து கடம்பா உருவாக்கி கார்த்திகேயா நாம் அறிந்திடவும் ஆக்கிடவும் செயல்படும் இந்த சக்தி அது எனக்குள் இருக்கு. இந்த 6வது அறிவை போற்றும் நிலைகள் தான் இது. இந்த 6வது அறிவில் இருந்து வரக்கூடியதுதான் இந்த மனம் வள்ளி. ஆக நாம் தெலங்காட்டிலே காவல் இருக்கின்றார் யாரும் வள்ளி. யாரு வேடுவனின் மகள் வள்ளி. நாம் குழுவிலிருந்து மனிதனாக வரவழி எத்தனையோ நிறைய வேட்டையாடி அந்த உணர்வின் சக்தியாக வளர்ந்த அந்த சக்தி தான் அந்த வள்ளி. அந்த வள்ளியான நிலையில் இந்த திணையான இந்த உடலிலே காவல் காத்து கொண்டு இருக்கின்றது 6வது அறிவு. அந்த 6வது அறிவை தனக்குள் எடுத்துதான் வள்ளி தெய்வ ஆணை தன்னை காத்திடும் சக்தியாக இந்த உணர்வின் தன்மையை இந்த மனிதனான பின் முழு முதற் கடவுள் பிரம்மாவை சிறைப்பிடித்தான் முருகன். ஆக முருகு மாற்றி அமைக்கும் சக்தி பெற்றவன் முருகன் என்ற இந்த உருப்பொருட்படதான் அங்கே காட்டினது. இந்த 6வது அறிவு கொண்டு நாம் கருணக்கிழங்க வேக வைத்து அதை நீக்கி விஷத்தை நீக்கி புளியை இணைத்து அந்த விஷத்தை உடைக்கி அதற்குள் நாம மகிழ்விக்கும் தன்மையாக நாம் உணவாக உட்கொள்ளும் இந்த நிலைதான் முருகு மாற்றி அமைக்கும் சக்தி. ஒரு பொருளின் தன்மை தனக்குள் இணைக்கும் சந்தர்ப்பம் பிரம்மா சிருஷ்டி. ஆக நாம் உலகிலேயே நாம நம்முடைய 6வது அறிவுக்குள் நாம சிருஷ்டிக்கும் எண்ணங்கள் உண்டு. ஆனால் ஒவ்வொன்றையும் படைக்கும் சக்தி பெற்றவன் மனிதன். ஆக மனிதனுக்கு ஜாதகம் இல்லை, ஜோசியம் இல்லை. நாம் எதையெல்லாம் எண்ணுகின்றமோ இந்த உணர்வின் சக்தி நமக்குள் சிருஷ்டித்து அந்த உணர்வின் பாதையிலே தான் நம்ம நடக்கின்றமே தவிர அந்த ஞானிகள் சொன்ன அந்த மெய் உணர்வின் தன்மை நமக்குள் எடுத்து எதை சிருஷ்டிக்க வேண்டும் ரிஷி.
ஆறாவது அறிவின் தன்மை, ஏழாவது சப்த ரிஷி. நாதங்கள் கொண்டு உணர்வின் தன்மை தான் பாய்ச்சப்படும் போது அந்த உணர்வுகள் அங்கே இயக்குகின்றதுதான் சப்த ரிஷிங்கிறது. இதன் ஏழாவது அறிவு உண்டுதான் உணர்வு ஒளியாக மாற்றி இன்றும் என்றும் விண்ணிலே இருக்கக்கூடிய நிலைகளை சப்த ரிஷி மண்டலம் என்பது. மனிதனாகி உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி என்றும் நிலையான நிலைகள் சரீரம் பெறும் அந்த நிலையானது. இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய இன்னல்களை நாம் நீக்க ஒவ்வொரு நிமிஷம் மெய் ஒளியின் தன்மை நாம் பெற வேண்டும், என் உடல் முழுவதும் படர வேண்டும் என்று இந்த ரிஷியின் தன்மையை நாம் பெற வேண்டும். அதை பெறுவதற்கு இந்த உணர்வின் சக்தியை நாம் சிருஷ்டிக்க வேண்டும்.